வான் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. வணக்கம். நம்ம வீடியோவை ஆசையை பத்திய வீடியோவை ஆசையா பாத்தீங்களா? இந்த ஆசையை பத்தி இன்னும் அதிகமா ரொம்ப ஆசையா பேசுவோம். இந்த ஆசை அப்படிங்கிறது நேற்று பேசும்போது ஆசைங்கிறது அப்படியே அப்பப்போ வரும் போகும். பல சமயங்கள்ல நம்மள ரொம்ப ஆட்டி படைக்கும். இப்போ இந்த வீடியோல இந்த ஆசைக்கு எப்படி உருவம் கொடுக்கறது? நேற்றே சொன்ன ஆசை அப்படிங்கிறது ஒரு நிலைநிறுத்தப்பட்டு ஒரு குறிப்பிட்ட ஆசை நிலைநிறுத்தப்பட்டு அது ஒரு கோலாவும் விஷனாவும் மாறணும்னு. ஆனா அவ்வளவு ஈஸி இல்லை. அப்படியே நேர ஆசையிலிருந்து ஒரு கோல் ஒரு விஷன் அப்படின்னு வந்துடாது. அதுக்கு இடையில நிறைய நிறைய லெவல்ஸ் இருக்கு, ஸ்டெப்ஸ் இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பலவிதமான ஆசைகள் வரும் போகும் வரும் போகும். சில சமயம் பெரிய பெரிய ஆசையும் படுவோம். அதுக்கு பிறகு இதெல்லாம் நிறைவேறாதியா, அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்யா அப்படின்னு விட்டுருவோம். அது மாதிரி இப்ப ஆசையை பத்தி சொல்ல போனா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா யோசிப்போம். இந்த ஆசைக்கு எப்படி வடிவம் கொடுக்கறது அப்படிங்கிறத பத்தி யோசிப்போம். ஆசை அப்படின்னாக்க டிசையர், ஆங்கிலத்துல டிசையர்னு சொல்லுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆசை வரும் போகும் வரும் போகும். அது ஒரு வாழ்க்கையில ஒரு அங்கம் ஆயிரும். ஆனா உணர்வு பூர்வமா ஒரு சில ஆசையை தேக்கி வைக்கும் போது இந்த டிசையர் அப்படிங்கிறது ஒரு பர்னிங் டிசையரா மாறிடும். அது தமிழ் அப்படியே தமிழாக்கம் பண்ணோம்னாக்கா கொழுந்து விட்டு எரியும். கொழுந்து விட்டு எரியும் ஆசை. வெறும் ஆசை இல்லையா, அது நம்மளை தூங்க விட மாட்டேங்குதுயா. அப்படியே ஏறி, அதாவது அது வந்து ஒரு பொறாமை இல்லை, மற்றவங்கள பார்த்து பொறாமை இல்லை. நம்மளும் அந்த ஒரு நிலைமையை அடையணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகம், வேகம் கொழுந்து விட்டு எரியும் ஆசையாக மாறிடுது. அதை பர்னிங் டிசையர் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்னிங் டிசையர் டு சக்சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்னிங் டிசையர்னா என்ன? அருமையா நானே அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது கவிதை வடிவில் வந்த சொற்கள் ஞாபகம் வருது. தென்றல் காற்றில் அணைந்துவிடும் நெருப்பை நெருப்பென்று சொல்லாதே, தென்றல் காற்றில் அணைந்துவிடும் நெருப்பை நெருப்பென்று சொல்லாதே, விளக்கு என்று சொல் ஒப்புக்கொள்கிறேன். தென்றல் காற்றில் அணைந்துவிடும் நெருப்பை நெருப்பென்று சொல்லாதே, விளக்கு என்று சொல் ஒப்புக்கொள்கிறேன். புயல் காற்றிலும் அணைந்து போகாமல் பெருகி வளர்வதுதான் உண்மையான கொழுந்து விட்டு எரியும் ஆசை. பர்னிங் டிசையர் டு சக்சீட். பல ஆசைகள் வந்து போகும். ஆனா ஒரு குறிப்பிட்ட ஆசைய மனசுல தேக்கி வச்சு அதை ஒரு பர்னிங் டிசையர் டு சக்சீட், அதாவது தென்றல் காற்று என்ன புயல் வந்தாலும் அணையாதியா அந்த ஆசை அப்படின்னு மாறும்போது அந்த பர்னிங் டிசையர் அதுக்கு பேரு, அதுக்கு வடிவம் கொடுக்கும் போது அதுக்கு பேரு ஆங்கிலத்துல ஆம்பிஷன். இத தமிழ்ல மொழிபெயர்ப்ப தேடினா பேராவல், பெரும் ஆசை, பேராசைன்னு சொல்ல பேராவல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில நேரங்கள்ல ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழியில மாற்றி, அதாவது ஆங்கில வார்த்தையை தமிழாக்கம் பண்ணி பார்க்கும்போது அந்த உண்மையான பொருள், அந்த உண்மையான அந்த உள்ள இருக்கக்கூடிய உணர்வு வர்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால இதை ஆம்பிஷன்னே வச்சுக்குவோம். ஆம்பிஷன் அப்படிங்கிறது காமனா ஸ்டூடெண்ட் லைஃப்ல உபயோகிக்கக்கூடிய, ஸ்டூடெண்ட் லைஃப்ல ப்ரொஃபஷனல் லைஃப்ல உபயோகிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஆம்பிஷன். அது ஒரு ஆம்பிஷனாக மாறும்போது தான் அதை தேடி நம்ம அலையிறோம். அதை தேடி அலையிறோம்னாக்க, அதாவது இது வரைக்கும் டிசையர், பர்னிங் டிசையர், ஆசை, கொழுந்து விட்டு எரியும் ஆசை அப்படிங்கும் போது அது ஒரு உணர்வாவே மட்டும் இருக்கு. உணர்வா மட்டும் இருக்கு. இட் இஸ் பியூர்லி இமோஷனல். ஆனா அந்த இமோஷனை, அந்த உணர்வை, அந்த ஃபீலிங்கை
ஒரு பகுத்தறிவு கொண்டு அலசி பார்த்து அதுக்கு உண்டான ஏற்பாடுகள், அதாவது அதுக்கு உண்டான பிளானிங். ஒரு மாணவனுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசையாக இருக்கு, அதுக்கு நீட்டு பரீட்சை எழுதணும். நீட்டு பரீட்சை எழுதுறது மட்டும் இல்லை, நீட்டு பரீட்சை எழுதி தகுதி பெறுறது மட்டும் அல்ல, அவனுக்கு வெறும் டாக்டர் ஆகணும்னு ஆசை இல்லை, ஒரு பெரிய குறிப்பிட்ட துறையில் பிரமாதமாக ஒரு ஒரு நியூரோ சர்ஜன் ஆகணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆசை. அப்படிங்கும்போது அதுக்கு வழி தேடல் ஆரம்பிக்கணும், அதுக்கு உண்டான பிளானிங் ஆரம்பிக்கணும். அந்த பிளானிங் ஆரம்பிக்கும் போது தான் அந்த ஆம்பிஷன் அப்படிங்கிறது, அந்த கொழுந்து விட்டு எரியும் ஆசை ஒரு இலக்காக நிர்ணயிக்கப்படும். வெறும் ஃபீலிங்ஸ் வச்சுட்டு, இமோஷன்ஸ், உணர்வுகள், அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் வளர்ந்துட முடியாது. அதனால தான் இந்த மோட்டிவேஷன் அப்படிம்பாங்க. நிறைய இருக்குது, மோட்டிவேஷனல் புக்ஸு, மோட்டிவேஷனல் வீடியோஸ் நிறைய இருக்குது. அதில் எனக்கு அவ்வளோவா நம்பிக்கை கிடையாது. அதனால் யூ கேன் டூ இட், யூ வில் டூ இட், டெய்லி எழுந்திரிச்சு கற்று கண்ணாடியில் பார்த்துக்க, ஐ கேன் டூ இட் அப்படிங்கிறது அதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா வெறும் உணர்வுகள் மட்டும் பத்தாது வாழ்க்கையில் முன்னேறதுக்கு. உணர்வுகளோட கலந்து பகுத்தறிவு, அது ரொம்ப முக்கியம். பகுத்தறிவு அப்படின்னாக்க அரசியல்வாதிகள் சொல்லும் பகுத்தறிவு இல்லை, பகுத்தறிவுங்கிறது உண்மையா அதை அலசி பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்து எப்படி நான் செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறது உண்மையான பகுத்தறிவு. அதை பற்றி தான் பேசுகிறோம். அதனால ஒரு ஆம்பிஷன்னாக்க கொழுந்து விட்டெரியும் நெருப்பு, கொழுந்து விட்டெரியும் ஆசை, பர்னிங் டிசையர். அது ஒரு பேராவலா மாறி அந்த பேராவல் மூலம் உணர்வுகளையும் பகுத்தறிவையும் ஒன்றிணைத்து அதற்குண்டான வழிமுறைகளை தேடி அமைப்பது வில் ஹெல்ப் செட் கோல்ஸ். அது நம்ம ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறதுக்கு ரொம்ப உபயோகப்படும். அந்த ஒரு இலக்கை ஒரு முறை நிர்ணயிச்சுட்டா அதுக்கப்புறம் அது ஒரு கமிட்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிறைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில் ரெகுலராக வாழ்க்கையில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆனால் அதோட உள்ள அர்த்தம் தெரியாது. கமிட்மெண்ட் அப்படின்னாக்க அது ஒரு உயிர் மூச்சு மாதிரி. அந்த கமிட்மெண்ட்லேருந்து தவறிட்டேன்னா மூச்சு நின்று போயிரும்யா அப்படின்னு ஒரு உணர்வு, அதுதான் உண்மையான கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட் உருவாகும் போது அந்த ஆம்பிஷன் அப்படிங்கிறது வேறொரு ஆங்கில வார்த்தை பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பேஷன் அப்படிம்பாங்க. அதாவது ஹிந்தியில ஒரு பாட்டு உண்டு, हमें तुमसे प्यार कितना हम नहीं जानते मगर जी नहीं सकते तुम्हारे बिना. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, இதுக்கு ஈக்குவலண்ட் தமிழ்ல கண்ணதாசன், வாலி, இன்னும் பல கவிஞர்கள், பாரதியார்ல இருந்து ஆரம்பிச்சு பல கவிஞர்கள் அருமையாக இருக்காங்க. எனக்கு உடனடியாக ஞாபகம் வந்தது இந்த ஹிந்தி கவிதை. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, நான் உன்னை எவ்வளோ காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ இல்லாமல் என்னோட உயிர் இல்லைங்கிறத மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னு அந்த 2 லைனில் சொல்லியிருப்பாப்புல. பேஷனுங்கிறது அப்படி தான். அந்த கோல்ங்கிறது பேஷன் ஆகிறது எப்படி அப்படின்னாக்க, அதாவது இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, பெசிமிஸ்டிக். இது வந்து இறப்பை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது ஒரு அவநம்பிக்கையான அர்த்தத்தில் இல்லை, உணர்வில் இல்லை. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, இந்த பேஷன் அப்படின்னாக்க இதுதான் இந்த கோல் அச்சீவ் பண்ணுறது என் உயிரே அதுதான் ஐயா. அது இல்லைன்னா உயிர் இல்லை அப்படின்னா உயிர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, உயிருக்கு சமமாக அதை மதிப்பிடுறேன் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அதை அப்படி மதிப்பிடும் போது அந்த ஒரு இலக்குங்கிறது, அந்த ஆம்பிஷன்ங்கிறது பேஷனாக உருவாகுது. ராத்திரி பகல் தூக்கம் இல்லாமல் நம்மளை அப்படியே அலக்கழிக்குது, மனசை போட்டு. அது என்ன பண்ணுது, கடைசியில் ஒரு ஆக்ஷனை தூண்டுது. எப்படி ஒரு பேஷன்லேருந்து ஆக்ஷனுக்கு எப்படி வர்றது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, மீண்டும்.